ஹாய் செல்லுகுட்டீஸ், இன்னைக்கு நம்ம ப்ரெசன்ட் இஸ் ப்ரெசன்ட் ட்ராமாவோட எபிசோட் நம்பர் 5 and 6 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஃபியூச்சரில் இருக்க நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த லாட்ரி டிக்கெட்டை வின் பண்ணிட்டா அப்படின்றத பார்க்குறாங்க. அதாவது பழைய நியூஸை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு. ஓகே, நம்ம சொல்கிறது ஹீரோயின் நம்புறாப்பில் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம ஃபியூச்சர்லேருந்து பேசுகிறோன்றதை ஹீரோயின் நம்பிட்டான்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் இருக்க ஹீரோ சந்தோஷப்பட இப்போ நம்ம ஹீரோட இன்டர்வியூ செம்ம வைரலாக போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஹீரோ 2 பொண்ணை டேட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதோடைய நியூஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருக்குது. ஆஃபீஸோடைய வந்துட்டு ரெப்புடேஷனை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு உன்னை இன்டர்வியூ கொடுக்க சொன்னா, ஆனா உன்னுடைய லவ் மேட்டரை பத்தி தான் இந்த மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீ லவ் பண்ணிட்டு இருந்தா அந்த 2 டேட் பண்ணிட்டு இருந்தா அந்த 2 பொண்ணை நான் மீட் பண்ணணும்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவுமே அந்த 2 பொண்ணை ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டுருக்கான். ஹீரோயின் என்ன சொன்னாலும் கொஞ்சம் கேட்டுக்கோங்கம்மா, உங்களுக்கு நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணுங்க முன்னாடி உட்கார வச்சு பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணுங்களும் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துக்கு ஷீனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேரக்டர் வரா. இவன் நம்ம ஹீரோவை எங்கேயோ பார்த்துருக்காப்பல இருக்கு. ஹீரோ ரொம்ப பிடிச்சி போனதுனால ஹீரோக்காக ஃபாரின்ல இருந்து ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறா. ஹீரோக்குமே இந்த பொண்ணு யாரு என்னன்றது பெருசா ஐடியா இல்ல. நம்ம ஹீரோவா அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் வந்துட்டு எனக்கு வேணாமான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிட ஹீரோ முன்னாடி உட்காந்துருக்க அந்த 2 பொண்ணுங்க கிட்ட இந்த ஷீனான் என்ன பண்றா, கொஞ்சம் காசை கொடுத்து இதுக்கப்புறம் ஹீரோ முன்னாடியே நீங்க வரக்கூடாதுன்னு சொல்ல அந்த 2 பொண்ணுங்களும் அங்கிருந்து போயிட்டாங்க. என்னது இந்த பொண்ணுங்க காசை பார்த்தோன்னே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்கிங்ல உட்காந்துட்டு இருக்க. இந்த ஷீனான் என்ற பொண்ணு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டே உன்னுடைய வந்துட்டு ஈக்குவலுக்கு அந்த பொண்ணுங்க எல்லாம் எவ்வளவு மட்டமான பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்க கூட எல்லாம் நீ பழகலாமான்னு ஹீரோ கிட்ட ஒட்டி ஒட்டி பேச நம்ம ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு ஆப்போசிட் சீட்ல உட்காந்துக்கிறான். ஓகே, அப்ப நான் எந்த மாதிரி பொண்ணுங்கள்ட்ட பழகணும், நீயே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வையேன்னு சொல்ல உடனே இந்த ஷீனான் வந்துட்டு என்ன நானே நான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நான் தான் இந்த உலகத்திலே உனக்கு ரொம்ப பொருத்தமான பொண்ணு. நான் யாரு என்னன்றது இன்னைக்கு ஈவினிங் எங்க வீட்டுல நடக்க போற பார்ட்டியில வந்துட்டு உன்னை நான் மீட் பண்றேன். அதாவது வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்துட்டு ஒரு பார்ட்டி மாதிரி ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கான். அங்க நம்ம ஹீரோவை இன்வைட் பண்ண. ஸோ நம்ம ஹீரோவை எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமான்னு சொல்ல, அப்படியா யார் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, பொய்யெல்லாம் சொல்லாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் அந்த இடத்துக்கு ஓடி வந்து ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ப்ரெட்டெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோக்குமே ஒன்றும் புரியல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து ஹீரோவும் நடிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் யார் இந்த பொண்ணு அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, ஸோ இந்த ஷீனான் அவளுக்கு அவளே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டே இதுக்கு முன்னாடி ஹீரோ பின்னாடி 2 பொண்ணுங்க சுத்திட்டு இருந்தாங்க. இப்போ நீ வேற ஒண்ணாமான்னு கேட்க உடனே நம்ம ஹீரோயின் சேச்சா இல்ல ஆக்சுவலி நான் தான் ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு. அந்த 2 பொண்ணுங்க வந்துட்டு நான் தான் கூப்பிட்டு விட்டேன். ஏன்னா அவங்க என் பாய் ஃப்ரெண்ட் பின்னாடி சுத்தனால அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலான்னு சொல்லிட்டுன்னு சொல்ல ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டமான ஷூவா போட்டிருக்கன்னு ஷீனான் அசிங்கப்படுத்த டக்குன்னு நம்ம ஹீரோ கடுப்பா என்ன பண்ணா, ஹீரோயின் என்னுடைய செக்ரட்டரி, ஆக்சுவலி வந்துட்டு எங்களுடைய லவ் லைஃபை பத்தி இன்னும் நாங்க மத்தவங்க கிட்ட நாங்க சொல்லல, அதனால தான் வந்துட்டு என்னுடைய செக்ரட்டரி மாதிரி ரொம்ப வந்துட்டு அதாவது வந்துட்டு நார்மலா ஒரு லுக்ல தெரியுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கான்றத ஹீரோ அந்த ஷீனான் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு வர. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் அம்மா யார் இந்த பொண்ணு, சரி ஓகே புது கேரக்டரா இருக்கா, ஆக்சுவலி வந்துட்டு மற்ற 2 பொண்ணுங்களை நான் இங்க வந்து துரத்துறதுக்காக ஒரு பொண்ணை நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ண உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நடிக்க சொல்லி, ஆனா அந்த பொண்ணு வராதுனால தான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்தா இந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா, யார் இந்த பொண்ணுன்னு கேட்க ஹீரோ எனக்குமே இந்த பொண்ணு யார் என்னன்றது தெரியலன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயின் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்க்க இந்த ஷீனான் பொண்ணு செலிபிரிட்டி போல இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய கம்பெனியோடைய சிஇஓ உடைய பொண்ணு தான். நம்ம ஹீரோ டக்குன்னு இந்த கம்பெனியோடைய வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம கம்பெனிக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா, இந்த ஷீனான் ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்டா இல்லையா, அந்த பார்ட்டிக்கு நம்ம போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுமே வழியே இல்லாம சரி ஓகே ஹீரோடைய வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வர அந்த பொண்ணு முன்னாடி பிரிட்டன் பண்ணியாச்சு போவோமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க. ஆனா அங்க போறதுக்கு ஹீரோயினுக்கு சுத்தமா இஷ்டமே இல்ல. அப்ப ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல நம்ம ஹீரோயின் போறாங்க. ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு ஏகப்பட்ட ஷாப்பிங் நம்ம ஹீரோயினுக்காக பண்றான். எந்த ட்ரெஸ்ஸுமே பிடிக்கல. கடைசியா நம்ம ஹீரோயின் ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ல வராங்க. அதுல பார்த்தோன்னே ஹீரோக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஹீரோயின் இந்த ட்ரெஸ் ரொம்ப ரேட்டு வேணான்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோவா ஹீரோயின் பக்கத்துல நெருங்கி வர ஹீரோக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலி ஹீரோ பக்கத்துல வந்துட்டு பின்னாடி இருக்கிற பிரைஸ் டேக வந்துட்டு எடுக்கணும் தான். ஏமா அதை நீ வந்துட்டு இந்த அதை வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை வித்துட்டு இருக்க அந்த பொண்ணுகிட்டே சொல்லலன்ற வந்தா நமக்கு தோணும். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா வரப்போறேன்னா இது உனக்கு தேவை தானே அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த ட்ரெஸ் வித்துட்டு இருக்க பொண்ணு இதுக்கு ஹீல்ஸ் போட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோவா ஹீல்ஸ்லாம் வேணா ஷூ போட்டுக்கோன்னு சொல்ல ஆக்சுவலி அந்த ஷீனான் பொண்ணு அந்த ஷூவை பார்த்து தானே கிண்டல் பண்ணிருப்பா. அதனால நம்ம ஹீரோ இல்ல ஹீல்ஸ்லாம் தேவையில்ல நீ ஷூவே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷூ போட்டு விடுறான். ஆக்சுவலி வந்துட்டு சைனீஸ்ல ஒரு மித்துப்படி இந்த மாதிரி ஹீல்ஸ் போட்டு ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டா அதுக்கு பேர் பிரேக்கப்னு அர்த்தம் போல இருக்கு. அதனால தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ஷூவை மாட்டி விடுறான். இன்னும் லவ்வே பண்ணலாம் அதுக்குள்ளே பிரேக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை மாட்டி விட்டுட்டு ஹீரோயினை பார்ட்டிக்கு கூட்டு போவ. இந்த ஷீனான் பொண்ணு வயலின் வாசிச்சுட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் வராங்க. இப்ப பார்ட்டியில எல்லாரும் அழகா வந்துட்டு ஹீல்ஸ் போட்டிருக்காங்க, ஹீரோயின் மட்டும் ஷூ போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, பட் இருந்தாலும் பெருசா எதுவும் காமிச்சிக்கலாம். இந்த ஷீனான் பொண்ணு ஹீரோயினையும் ஹீரோவையும் ஒன்னா பார்த்துட்டு கடுப்பாயிடா. பட் இருந்தாலும் சிரிச்ச முகத்தோடய வாங்க வாங்கன்னு வெல்கம் பண்ண ஹீரோ ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில கொடுத்து இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட கிஃப்ட்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்க இப்போ உடனே வந்துட்டு கேக் கட் பண்ணலாம் வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இந்த பிள்ளைக்கு பர்த்டேவா என்னன்றது தெரியல.
டக்குன்னு இவன் ஹீரோயினையும் கூப்பிட ஹீரோ டக்குன்னு வந்துட்டு இல்ல பரவாயில்ல என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அங்க இருக்கிற வந்துட்டு ஒரு பூ அலர்ஜி, அதனால அவ வரமாட்டா அப்படின்னு சொல்ல இப்ப பின்னாடி இருக்க மத்த வந்துட்டு கெஸ்ட் எல்லாருமே இந்த மாதிரி ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் தானே இந்த பொண்ணு பணத்துக்காக ஹீரோவே மைக்கிட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து காசிப் பேச இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ போயிட்டு எல்லார்கிட்டயுமே இங்க பாருங்க இங்க எல்லாருமே வந்திருக்கீங்க, எல்லார்கிட்டயுமே பணம் காசுன்னு எல்லாமே இருக்கு, ஆனா அது யாருமே நீங்க சம்பாரிச்சிட்டு இருக்க மாட்டீங்க, எல்லாமே உங்க அப்பாவுடைய சொத்து அண்ணனுடைய சொத்து, சோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா ஹீரோயினா இந்த மாதிரி அவளே அவளுடைய வந்துட்டு தேவைகள் எல்லாத்தையுமே பாத்துக்கிறா, அவளே கையால நிறைய வந்துட்டு சம்பாதிக்கிறா. அண்ட் அவ என்ன வந்துட்டு கரெக்ட் பண்ணல, நான் தான் அவளை கரெக்ட் பண்ண, எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா, இப்படி என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி நீங்க தப்பா பேசுனீங்கன்னா அப்புறம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கோச்சுக்கிட்டு என்னை விட்டு போயிட்டானா நீங்களா தான் என் கேர்ள் ஃப்ரெண்டை தருவீங்களா என்ன, உங்களுக்கு எல்லாம் எந்த அருகதையும் கிடையாது என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி பேசுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி அங்க எல்லாரும் முன்னாடியும் பேச இதை கேட்டு வந்துட்டு ஷீனானுமே கடுப்பாவரா. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா, உன்னோட பார்ட்டியை நாங்க இங்க இருந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல உன்னோட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து வெளியே வர டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல ஹீரோ நான் இப்ப உள்ள பேசினது எல்லாமே உண்மை தானே, நீ வந்துட்டு உன்னுடைய சுயமா தானே நீ சம்பாதிக்கிறேன், என்னுடைய சொந்த காலில் நிக்கிற இல்லையா, அதை பத்தி தானே பேசின அப்படின்னு சொல்ல இப்ப அந்த பார்ட்டியில அந்த ஷீனானுடைய அப்பா வராரு. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ போல இருக்கு, இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் தானே இந்த பார்ட்டிக்கு வரேன்னு சொன்னீங்க பாஸ், சீக்கிரமா போயிட்டு நீங்க அவரை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல ஷீனானுடைய அப்பா ஷீனான் கிட்ட பேசிட்டு இருக்க. ஹீரோ வந்து இந்த மாதிரி சார் நான் இந்த கம்பெனியோடைய சிஇஓன்னு சொல்ல ஓ நீ அப்பா வாப்பா எப்படி இருப்பா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பாவை எனக்கு தெரியும்பான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஷீனானுடைய அப்பா ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக கூட்டிட்டு போவ ஹீரோயின் தனியா நிக்கிட்ட பார்த்தா ஷீனான் என்ன பண்றா ஹீரோயின் கிட்ட வந்து நான் ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டா அந்த பொருள் கண்டிப்பா நான் அடையாம விட மாட்டேன், இன்னும் உனக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் ஆகல இல்லையா, நான் ஹீரோவை கரெக்ட் பண்ணியே தீர்வேன் இந்த ஷீனான் ஓப்பனாவே ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ இப்போதைக்கு எனக்கு போன் வருதுன்னு சொல்லிட்டு போனை தூக்கிட்டு நகர்ந்து வந்துடுறாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல இருந்து நம்ம ஹீரோ தான் கால் பண்றான் போல இருக்கு, இப்ப ஹீரோயின் நம்புறாங்க ஃபியூச்சர்ல யாரோ ஒருத்தவங்க நமக்கு கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதனால போன் எடுத்து பேசி நம்ம ஹீரோ அது ஃபியூச்சர்ல இருக்க ஹீரோ கிட்ட இந்த மாதிரி டிசம்பர் 31 ஒரு ஹோட்டலுக்கு போக கூடாது நீங்க இல்லையா, அந்த ஹோட்டல் தான் இப்ப நான் இருக்கேன்னு டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணா ஃபியூச்சர்ல இருக்காங்க ஐயோ அந்த ஹோட்டல்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து, டக்குன்னு அந்த ஹோட்டலை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள போன் கால் கட் ஆயிடுது. ஹீரோயினும் ஐயோ இந்த ஹோட்டல்ல இருந்தா நமக்கு எதுவும் ஆபத்து போல இருக்கேன்னு சொல்லிட்டு அதாவது லேக் சைடு பக்கத்துல இருக்க ஹோட்டல் தான் இது, லேக் வியூ ஹோட்டல் இந்த ஹோட்டலோட பேரு. ஹீரோயின் அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் கார் பார்க்கிங் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே அங்க ஒரு செக்யூரிட்டி கிட்ட ஹீரோடைய கார் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஷீனானுடைய அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கனால ஹீரோயின் ஹீரோடைய கார்ல வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு கால் பண்ண ஹீரோ போனை எடுக்க மாட்டேன்றாங்க ஷீனானுடைய அப்பாட்ட பேசிட்டு இருக்கனால இப்ப நம்ம ஹீரோயின் யதார்த்தமா வெளியே பார்க்க ஹீரோவுடைய அங்கிள் மறைஞ்சு வந்துட்டு அந்த லேக் வியூ ஹோட்டலுக்குள்ள போயிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஐயோ இவர் போயிட்டு ஹீரோ ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ண அப்பயும் நம்ம ஹீரோ கால் அட்டன் பண்ணல. டக்குன்னு நம்ம ஹீரோயின் அந்த ஃபியூச்சர் போனை ஹீரோடைய கார்லயே மறைச்சு வச்சுட்டு உடனே ஹீரோவை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள போவ அப்பதான் நம்ம ஷீனானுடைய அப்பா வந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் டக்குன்னு இந்த மாதிரி ஹீரோ உங்ககிட்ட பேசிட்டு இருந்தார்லையா எங்கன்னு கேட்க அவன் இப்பதாமா கிளம்பி போனான்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஷீனானுடைய அப்பாவும் நம்ம ஹீரோயின் ஓடுறத பாக்குறாப்ல. இப்ப நம்ம ஹீரோ வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு கால் பண்றாப்ல, ஆனா நாட் ரீச்சபிள்னு வருது. ஹீரோயின் வெளியே வந்துட்டாருன்னு சொன்னதுனால வெளியே வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்க. இந்த அங்கிள் என்ன பண்றான் ஹீரோயினை பார்த்துட்டு பின்னாடி இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மயக்க மருந்து கொடுத்து ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோயினோட பேக் கீழே விழுந்துடுது. இப்போ உடனே நம்ம ஹீரோ வெளியே வரலான்னு சொல்லிட்டு வெளியே வந்தா செக்யூரிட்டி கார்டு உங்க கூட வந்த பொண்ணு வந்துட்டு பரபரன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹோட்டலுக்குள்ள ஓடினாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கு. இப்பதான் மெசேஜ் பார்த்திருப்பா நம்ம ஹீரோ. ஹீரோயின் வந்துட்டு நான் போறேன் முன்னாடி நீ வான்னு சொல்லியிருந்திருப்பாங்க, எப்படி எதுக்காக மறுபடியும் ஹோட்டலுக்கு போனான்னு ஹீரோ ஷாக் ஆவ. இன்னொரு பக்கம் இந்த அங்கிள் ஹீரோயினை வந்துட்டு ஸ்விமிங் பூல்ல தள்ளி விட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஃபியூச்சர்ல இருக்க நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் அந்த லேக் வியூல இருக்க அந்த ஹோட்டல்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு காப்பாத்தலான்னு ஓடுறான் ஃபியூச்சர்ல இருந்து லூசு பய மாதிரி. அப்ப நம்ம ஹீரோடைய மத்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அதான் இந்த ஸ்பை பொண்ணும் ஹீரோடைய அந்த டாக்டர் ஃப்ரெண்டும் வந்து ஹீரோயின் ஆல்ரெடி இறந்து போயிட்டா, நீ எங்க போயிட்டு அவளை காப்பாத்தலான்னு போற ஃபர்ஸ்ட் போய் இங்க இருந்துன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இறந்தது டிசம்பர் 31 தானே நம்ம ஹீரோ ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திருப்பான் ஃபியூச்சர்ல இருக்க ஹீரோ. ஆனா இப்ப வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோயின் மார்ச் 21 இறந்துட்டாங்கன்னு சொல்ல ஹீரோ தலைமையில கையை வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஐயோ இன்னைக்கு தானே மார்ச் 21, இந்த மாதிரி இன்னும் 2 மணி நேரம் தானே இருக்கு ஹீரோயினை காப்பாத்துறது, நான் என்ன பண்றதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க தலையில கையை வச்சிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் அந்த லாட்டரி டிக்கெட்டை வாங்கினால ஃபியூச்சர் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்குது போல இருக்குது. இப்ப நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருந்து கண்ணு முழிக்கிறாங்க. இப்ப ஹீரோ தான் என்னமா நீ ஓகேவான்னு கேட்டுட்டே இருக்கக்குள்ள அந்த ஸ்பை பொண்ணு ஹீரோயினை பாக்கிறதுக்காக வரா. ஹீரோயின் ஸ்பை பொண்ணு கிட்ட என்ன யாரு காப்பாத்துறதுன்னு கேட்க ஸ்பை பொண்ணு ஏன் உனக்கு தெரியாதா, ஹீரோ தான் உன்னை காப்பாத்தான், எப்படி உன்னை வந்து மாசா காப்பாத்திருக்கா நீயே பாருன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோடைய சிசிடிவி கேமரா மூலியமா ஹீரோயினுக்கு காமிக்க அந்த வீடியோ ஃபுட்டேஜ். ஆக்சுவலி நம்ம ஹீரோ தான் ஹீரோயினை வந்துட்டு ஸ்விமிங் பூல்ல குதிச்சு ஹீரோயினை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் போல
போல இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ கேக்குறான், நீ எதுக்கு ஹோட்டலுக்குள்ள வந்தன்னு கேட்க ஹீரோயின் டக்குன்னு இல்ல ஆக்சுவலி உன்னோட அங்கிள் வந்துட்டு ஹோட்டலுக்குள்ள வந்தாரு மறைஞ்சு அதனால உனக்கு ஏதாவது ஆயிடுமோ தான் நான் உங்களை காப்பாத்தலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்தேன். அப்ப அந்த அங்கிள் தான் வந்துட்டு இந்த மயக்க மருந்து போட்டு இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ டக்குன்னு அந்த இந்த ஸ்பை பொண்ணு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஃபுட்டேஜ் ரெக்கவர் பண்ண சொல்றாங்க. அந்த ஸ்பை பொண்ணு ஓகேன்னு சொல்ல ஹீரோயின் நீங்க எப்படி வந்துட்டு என்ன அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு இல்ல இந்த மாதிரி அங்க இருக்க செக்யூரிட்டி கார்டு தான் நீ ஹோட்டலுக்குள்ள வரதை பார்த்தேன்னு சொன்னா அதனால தான் டவுட் பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஃபியூச்சர் போன் மனசுல வச்சுக்கிட்டே ஐயோ உங்க காரை நீங்க இன்னும் எடுத்துருக்க மாட்டீங்கல்ல உங்க காரை எடுக்கிறதுக்கு நானும் உங்க கூட வரேன்னு சொல்ல ஹீரோ வேணான்னு அந்த ஸ்பை பொண்ணு கிட்ட காரை வந்துட்டு கார் சாவியை கொடுத்து அந்த காரை போய் எடுத்துட்டு வர சொல்லிட்டான். இப்ப நம்ம ஸ்பை பொண்ணு என்ன பண்றா எப்பயும் போல ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்க் பண்ற இடத்துலயே காரை வந்துட்டு அவளுடைய வண்டியை பார்க் பண்ணிருப்பான். ஹீரோடைய ஃப்ரெண்டு கடுப்பாயி இப்ப நான் வந்துட்டு என்னோட வண்டியை நான் எடுக்கவே மாட்டேன் நீ உன் வண்டி எப்படி எடுத்துட்டு போறேன்னு பாக்குறேன் எப்ப பாரு நான் கார் பார்க் பண்ற இடத்துல வந்து வண்டி நிப்பாட்டிறேன்னு கடுப்பாவ டக்குன்னு வந்துட்டு நம்ம ஸ்பை பொண்ணு ஹீரோடைய கார் சாவியை ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து அந்த காரை உன் ஃப்ரெண்டு எடுத்துட்டு வர சொன்னா இந்த காரை நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு இவனுடைய காரை எடுத்துக்கிட்டு அவ ஓடிடுவாளா. ஹீரோடைய ஃப்ரெண்டு டாக்ஸியை பிடிச்சி வந்து ஹோட்டலுக்கு வந்து ஹீரோடைய காரை எடுக்கலான்னு பார்க்கக்குள்ள ஹீரோயினுடைய ஃபியூச்சர் போன் ரிங் ஆயிட்டு இருக்குது. என்னடா போன் இதுன்னு அட்டன் பண்ணி பேச ஆப்போசிட்ல இருக்க நம்ம ஃபியூச்சர் ஹீரோ எதுவுமே பேசவே இல்லை போல இருக்கு. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. சோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுருந்தா நம்ம ஹீரோயினும் ஓகே நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்தே வந்துட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா போன நம்ம ஹீரோயின் டக்குன்னு கதவை திறந்து மறுபடியும் ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவுமே நம்ம ஹீரோயின் கிட்ட பரவாயில்ல பட் இருந்தாலும் எங்க அங்கிள் வந்துட்டு அங்க வந்தான்ற கொஞ்சம் நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டே இருக்கக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி டே மச்சான் இந்த மாதிரி ஹீரோயினுடைய போன் இந்த கார்ல இருந்துச்சு அதுல நான் அட்டன் பண்ணி பேசினேன் இந்த மாதிரி ஒருத்தர் பேசினாரு ஹீரோயினுடைய வீட்டுக்குள்ள இப்ப ஹீரோயினை போக வேணான்னு சொன்னாருடா ஹீரோயினோட உயிருக்கே ஆபத்தாண்டான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயினுடைய வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க நடமாடுறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயினை வெளியே இழுத்து நிக்க வச்சுட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள யாரையுமே காணோம். ஹீரோ ஓகே இதுக்கப்புறமா வந்துட்டு உன்னோட உயிருக்கு ஆபத்து நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய திங்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய அளவுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோயினா அவனோட வீட்டுக்கு கூட்டு வந்துறான். ஹீரோயின் நான் இதுக்கப்புறம் இங்கேயா தங்க போறேன் பாஸ்ன்னு கேட்கா. ஆமா எனக்கு வேற வழி கிடையாது இவ்வளவு குறுகிய நேரத்துல உனக்கு வந்துட்டு புதுசா வீடு எதுவும் என்னால பார்க்க முடியலன்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டும் கரெக்டா நம்ம ஹீரோடைய காரை எடுத்துட்டு வந்துடுறான். ஹீரோயின் போயிட்டு டக்குன்னு போயிட்டு அவங்களோட ஃபியூச்சர் போனை எடுத்துக்கிறாங்க. இப்போ உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஆர்வமா வந்து அம்மா என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட என்ன சொன்னாங்க சொல்றீங்களான்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு இல்ல இந்த மாதிரி உங்களை வீட்டுக்குள்ள போக வேணாம்னு தான் சொன்னாங்க மத்தபடி வேற எதுவும் சொல்லவே இல்லைன்னு சொல்ல உடனே சரி நான் போய் சொல்றேன்னதுக்கு இல்ல நீங்க போன் பண்ணி இப்பவே ஹீரோயின் கிட்ட சொல்லுங்கன்னாங்க உங்ககிட்ட வேற போன் இல்லாதனால என் ஃப்ரெண்டு கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுமே அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ டக்குன்னு சரி மாலி லக்கேஜ் எடுத்துட்டு உள்ள போன்னு சொல்ல ஹீரோயினுமே உள்ள போயிடுறாங்க. இப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு சரி வாடா மச்சான் எனக்கு கொஞ்சம் ஒரு டீ ஒரு போட்டு கூடன்னு சொல்ல டேய் ஃப்ரெண்டு நீ சொல்லிட்டு இருந்தல போன்ல பேசின ஃப்ரெண்டு பொண்ணா பையனாடான்னு கேட்க டேய் அது ஒரு பையன் தாண்டான்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு யாரா இருக்கும் அது அப்படின்னு சொல்லிக்கிட்டே மண்டையை குழப்பிக்கிட்டு உள்ள போவேன். அதுக்குள்ளே நம்ம ஸ்பை பொண்ணு வந்துடுறா. காருக்கு என் குடும்பம் ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்ல என்னோட டிரைவிங் ஸ்கில்ல நீ பார்க்க தேவையா வான்னு சொல்லிட்டு இவனுடைய கார் எடுத்துக்கிட்டே இவனை கூட்டு போலான்னு பார்க்க சீட் பெல்ட் போடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பை பொண்ணு என்ன பண்றா ஹீரோடைய ஃப்ரெண்டு பக்கத்துல வந்து காது கிட்ட லைட்டா ஊதி விடுறா பாருங்க. இதனால நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு லைட்டா வெக்கப்பட்டுறா. ஆக்சுவலி இந்த ஸ்பை பொண்ணுக்கு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு பிடிச்சிருக்குது போல இருக்கு. அதனால இவனை கிண்டல் பண்ற மாதிரி பண்ண சோ ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஐயோ யாரா இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கா நம்மள ஃபிளட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்குள்ளே ஸ்பை பொண்ணும் சரி இந்த அவன் காரை நீயே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட ஹீரோடைய வீட்டுல தானே இப்ப ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸா இருக்கு. அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹீரோயினை வந்துட்டு மடக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுறா மச்சான்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ஏண்டா டேய் நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா நான் வீடு வந்து சேர்ந்தனா இல்லையான்னு ஒரு கேட்டியா ஒரு காஃபி கேட்ட அதுக்கு கூட நீ எனக்கு அலோவ் பண்ணவே இல்லை. இந்த ஸ்பை பண்ணி என் காரை எடுத்துட்டு போயிட்டு பெட்ரோல் எல்லாம் காலி பண்ணிட்டு வந்துட்டா நான் நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கேன்டான்னு சொல்ல ஹீரோ உடனே சரி ஹீரோயினை கரெக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுடான்னு சொல்ல அடப்பாவி என்ன பிக் பண்றதுக்கு வந்துட்டு யாரையாவது அனுப்புவேன்னு பார்த்தா நீ மறுபடியும் ஐடியாவா கேட்கற கொக்கா மக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோ ப்ளீஸ்டான்னு சொல்ல சரி இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு ஒரு ஐடியா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பை பொண்ணு வந்தா தெரியுமா ஹீரோடைய ஃப்ரெண்டு பக்கத்துல வந்து காது கிட்ட ஊடி விட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பா இல்லையா அதையே நம்ம ஹீரோக்கு ஒரு டிப்ஸா சொல்லி இந்த மாதிரி ட்ரை பண்ணு கண்டிப்பா ஹீரோயின் மடங்கிடுவா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் இதை ட்ரை பண்றதுக்காக கிச்சன் ரூமுக்கு வந்தா நம்ம ஹீரோயின் முட்டையை வச்சுட்டு ஆம்லேட் போடலான்னு சொல்லிட்டு இருக்காக்குள்ள ஹீரோ வந்து பயமுறுத்திட ஹீரோயின் முட்டையை போட்டு உடைச்சிடுறாங்க. இப்ப அதை கிளீன் பண்ணலான்னு பக்கத்துல உட்காந்தா டக்குன்னு நம்ம ஹீரோ காது கிட்ட வந்து உஃப்னு ஊதி விட்டுட்டு எப்படி இருக்குன்னு கேட்க வர ஹீரோயின் கடுப்பாய் பாஸ் என்ன பண்றீங்க ஆல்ரெடி நான் முட்டையை உடைச்சிட்டேன் இதுல காதல வேற ஊதி விட்டுட்டு இருக்கீங்கன்னா ஒரு
நீங்க தான் இதை க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பல்பு காமிச்சிட்டு எந்திரிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்காக நூடுல்ஸ் சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கான். ஹீரோயின் கேட்கறாங்க எனக்கு கொஞ்சம் வந்துட்டு மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் இருக்குமான்னு கேட்க ஹீரோ டக்குன்னு ஏமா நான் என்ன வந்துட்டு ஆல்ரெடி கல்யாணமானவனா இல்ல ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கவனா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் கேட்கறேன்னு சொல்ல இல்ல எனக்கு நைட் ரூட்டீன் பண்ணணும், உங்களுடைய டேட் பண்ண மத்த அந்த பொண்ணுங்க 2 பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க டக்குன்னு ஹீரோ இங்க பாருமா யாருமே என் வீட்டுக்கு வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள உன்னை தவிர அப்படின்னு யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலி வந்துட்டு பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோடைய வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அதாவது ஸ்கூல் படிக்கக்குள்ள உன் வீட்டுல தங்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு சாப்பிடுன்னு சொல்ல அப்பயும் மறுபடியும் இன்னொரு பிளாஷ்பேக். ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயினுக்கு குக் பண்றதுலாம் இல்ல, பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடன் வாங்கி இருப்பாரு. அதனால தான் அந்த ரவுடி பசங்க ஹீரோயினை வந்துட்டு துரத்தி டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் ஹீரோடைய வீட்டுக்கு வந்து ஒளியறதுக்காக அப்பப்ப வருவாங்க. ஹீரோயின் அடிக்கடி வீட்டுக்கு வரதுனால ஹீரோனுடைய வீட்டு சாவியை மெயில் பாக்ஸ்க்கு பின்னாடி கூட மறைய வச்சிருந்திருக்கான் போல இருக்கு. அதெல்லாம் இப்ப பிளாஷ்பேக்ல அப்படியே நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்க. குளிச்சிட்டு இருக்கக்குள்ள கூட நம்ம ஹீரோ அந்த ஷவர் பைப்பை வச்சுக்கிட்டு ஹீரோயினோட காதுல எப்படி ஊதுறது ஹீரோயின் எப்படி கரெக்ட் பண்றதுன்னு பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ டக்குனே ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டு சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆகல போல இருக்கு, சரி விடு அப்படின்னு சொல்லி யோசிக்க அதுக்குள்ளேயே அந்த ஸ்பை பொண்ணு சிசிடிவி கேமரால நான் வீடியோ வந்துட்டு ரெக்கவர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் தானே துரத்திட்டு போய் நம்ம ஹீரோயினை வந்துட்டு கடத்தி ஸ்விமிங் பூல்ல தள்ளி விட்டதே அந்த வீடியோவை ஹீரோக்கு அனுப்பிச்சு விட சோ கூடவே அந்த ஸ்பை பொண்ணு இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். அந்த அங்கிள் வந்துட்டு அந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருந்திருக்காரு, பிளஸ் அந்த ஹோட்டல்ல யாரையோ மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க போல இருக்கு. அதனால தான் ஒளிஞ்சு அந்த அங்கிள் போயிருக்காரு. ஆனா இப்ப யார நம்ம அங்கிள் வந்துட்டு மீட் பண்ணி இருந்திருப்பாரு, பார்த்தா அதுக்கு எதுக்கு அங்கிள் அப்பப்ப ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க இப்படியே இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்காக வெயிட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.